ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு தொடங்குகிறதுங்க. இந்த விரதம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிக்காக நாம் இருக்கக்கூடிய முக்கிய விரதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. செல்வ வளம் சேரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல கணவர் அமையணும் அப்படின்றவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறது வழக்கமாக வைத்திருக்காங்க. சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது சுபிக்ஷமான குடும்ப வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இன்றளவும் பல பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி விரதத்தை விடாமல் கடைபிடிச்சு வந்துட்டுருக்காங்க. என்னதான் நாம் வரலட்சுமி விரதத்தை முறையாக கடைபிடித்தாலும் சமையல் செய்யக்கூடிய சில விஷயங்களில் செய்யக்கூடிய தவறுகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முழு பலன்களை கொடுக்காத வண்ணம் மாற்றிடும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நாம் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். வரலட்சுமி கலசம் வைக்கிறதுலேருந்து வழிபடக்கூடிய முறைகளில் இருந்து சமைக்கக்கூடிய சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறிகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அப்படி நாம் ஏதாவது ஒரு கடுகளவு நாம் தவறு செய்தாலோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செய்யணுங்க. அந்த வகையில் வரலட்சுமி விரதத்தன்று நாம் செய்யக்கூடிய படையலில் பார்த்திங்க அப்படின்னா சமைக்கக்கூடிய சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய காய்கள் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தணும். அதிலும் குறிப்பாக இந்த காய்களை நாம் சமைக்கும்போது அதீத நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன காய்கள் நாம் சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலட்சுமி விரத பூஜை மற்றும் நெய்வேத்தியத்திற்கு காய்கறிகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நாம் வரலட்சுமி விரதத்தை ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா காலை நேரத்தில் செய்வாங்க. காலை நேரத்தில் செய்பவர்கள் மதிய உணவுக்கான காய்கறிகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் பார்க்கும் பொழுது மாலை நேர வழிபாடு பிரதானதாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாம் காய்கறிகளில் ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த காய்கறிகள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய், அவரைக்காய், வாழைக்காய் மற்றும் புடலங்காய் போன்ற சாம்பாருக்கான காய்கறிகளை நாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கூட்டு செய்ய பயன்படக்கூடிய பாரம்பரிய காய்கறிகளை நாம் தாராளமாக சமைக்கலாம். அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு சில விஷயங்களுக்கு நாம் தவிர்ப்போம். ஆனால் வரலட்சுமி விரதத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு போன்ற காய்கறிகள் ரொம்பவே உகந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் தாராளமாக நாம் வெங்காயம், பூண்டு போன்ற காய்கறிகளை இணைத்து கொள்ளலாம். அதே மாதிரி நைவேத்தியமாக என்ன மாதிரியான உணவுகள் வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக இந்த 4 உணவுகளை கண்டிப்பாக சமைச்சிங்க அப்படின்னா நைவேத்தியமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் மகாலட்சுமி மனம் மகிழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடித்த உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது புளி சாதம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு உணவு. அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், பைத்தம்பருப்பு பாயாசம், வடை, கேசரி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி அவர்களுக்கு பிடித்தமான உகந்த உணவாக பார்க்கப்படுகிறது. இந்த உணவை நாம் தாராளமாக பார்த்திங்க அப்படின்னா படையலுக்கு பயன்படுத்தலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா சமைப்பதற்காக உகந்த காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், புடலங்காய் போன்ற காய்கறிகளை நாம் தாராளமாக பார்த்திங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. இந்த காய்கறிகளை நாம் வச்சு சமைக்கும்போது படையலாக வைக்கும்போது நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும். ஒருவேளை இந்த காய்கறிகள் சமைக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது அப்படின்றவங்க இந்த காய்கறிகளை பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டில் நாம் வச்சிடலாம். அதாவது நம்ம வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு எதிரில் பார்க்கும் பொழுது நிறைய படையல்கள், பழத்தட்டு அந்த மாதிரி
நிறைய வந்து தட்டு வரிசை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு தட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 காய்கறிகளையும் நாம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது. படையலுக்கு வைக்க முடியலை, சமைக்க முடியலை அப்படின்றவங்க அந்த காய்கறிகளை ஒரு தாம்பூல தட்டில் அம்மனுக்கு எதிரில் வைத்து நாம் படைக்கும் பொழுது, வழிபடும் பொழுது நமக்கு அதி நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த உணவுகளுக்கு வந்து அதீத நன்மைகள் இருக்க பிறக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத வந்து லக்ஷ்மி தேவியார் வந்து வரலட்சுமியாக அவதரித்த வரலட்சுமிக்காக செய்யப்படக்கூடிய விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்ஷ்மி தேவி பார்த்திங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு வந்து சொல்வதுண்டு. அதில் ஒன்று அப்படின்னா வரலட்சுமி. வரலட்சுமி அப்படின்றவங்க வந்து வரங்களை அள்ளி தருபவள் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அதனால் வரலட்சுமிக்கு நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் எதுவாக இருந்தாலும், என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் அது நமக்கு உடனுக்குடன் பலித்தமாகும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த விரதத்தை வந்து தவறாமல் வந்து இன்றளவும் வந்து கடைபிடித்து வராங்க. அதிலும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லக்ஷ்மியையே எழுந்தருளை செய்கின்ற கலச வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி நாம் செய்யக்கூடிய அந்த கலச முறை பார்க்கும் பொழுது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். கலசம் நாம் எப்படி வைக்க வேண்டியது, எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு சிலர் குடும்ப வழக்கப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பு குடமோ இல்லைன்னா ஒரு சில்வர் குடமோ பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பச்சரிசி நிரப்புவாங்க. ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் வந்து நிரப்புவாங்க. உங்கள் குடும்ப வழக்கம் எப்படி அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தண்ணீரோ அல்லது பச்சரிசியோ வந்து நாம் நிரப்பிக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வந்து அந்த அரிசியில் வந்து வச்சிடணும். ஒருவேளை நீங்கள் தண்ணி இப்போ வந்து நிரப்புறீங்க அப்படின்னா மங்கள பொருட்களாக கருதப்படுகின்ற ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு வாசனை நிறைந்த பொருளை வந்து நாம் அந்த கலசத்திற்குள்ளாக போட்டுட்டு மஞ்சள் சிறிதளவு, குங்குமம் சிறிதளவு தண்ணீரில் போட்டு கலக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு தேங்காயை வைத்துட்டு அந்த தேங்காயில் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள், குங்குமம் கேட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியாரனுடைய முகம் வந்து பதிக்கிறவங்க பதிக்கலாம், இல்லாட்டினா அப்படியே கூட நாம் வழிபாடும் பண்ணலாம். அது வச்சுட்டு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரித்து விட்டு புது புடவை வைத்து அவங்களுக்கு கட்டி அலங்காரம் செய்து விட்டு நாம் வேண்டுதல்களை நிறைவேற்றலாம். வழிபாட்டு முறைகளையும் நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். படையலாக செய்யக்கூடிய உணவு முறைகளை வந்து தவறாமல் செஞ்சிடணும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரவிக்கை, மஞ்சள், குங்குமம், வளையல் போன்றவற்றை தானமாக வழங்குவாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறது அப்படின்னா தாராளமாக அதை மேற்கொள்ளுங்க. இவ்வாறு நாம் வரலட்சுமி விரதத்தை வந்து குடும்ப விளக்கப்படி நாம் செய்யும் பொழுது லக்ஷ்மி தேவியாரினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கிறதோடு செல்வ செழிப்பும் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.